கடந்த முறை நியூ இயருக்கு வந்தேன். அதோட வந்து 4 மாதம் இடைவெளி. வருஷத்துக்கு 2 தடவை வருஷத்துக்கு வந்துடுறேன். ஊழியத்துக்கு வயசு இருக்கா? ஊழியத்துக்கு வயசு இருக்கு. மொத்தம் 8 வருஷம் ஊழியத்துக்கு 120 வருஷம் ஊழியத்துக்கு. இப்படியா ஆண்டு சுத்தம்னா வருஷத்துக்கு 2 முறை அங்கே திருச்சபை நான் வந்து உங்களுடைய ஆண்டு சொல்ல 2023 26 4 வருஷம் சொல்லுவேன். ஆண்டு சுத்தமானால் நீருக்கு வர அந்த ஆட்சி கண்டிப்பாக வரேன். அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையிலே மரித்த பொழுது அவர் உயிர்ப்பின் நேரம் வரை 7 வார்த்தை பேசினார். அது 3 வார்த்தை மற்றவர்களுக்காகவும் 4 வார்த்தை தமக்காகவும் பேசினார். ஐயா சொன்ன 3 வார்த்தையும் நமக்காக: மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு. இது 3 வந்து ஆராதனைப்பு. மற்றவர்களுக்காக மக்களுக்காக சொன்ன வார்த்தை மன்னிப்பு, கல்லனுக்காக சொன்ன வார்த்தை ரட்சிப்பு, தாய்க்காக சொன்ன வார்த்தை அரவணைப்பு. இப்போது 4வது வார்த்தை ஆண்டவர் நமக்காக பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு தூங்குகின்ற காட்சி. அநேக தாய்மார்கள் அழுது கொண்டே இருந்தாங்க. நைட்டில் கூட யாரும் தூங்கலையும். அந்த வேளையில் இளைஞரை பார்த்தீங்கன்னா ஏனாவுக்கு இருந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த தாயாரை, அந்த வீட்டுக்குள்ளுடைய உரிமையாரை எல்லா சோழையும் ஒன்றா சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க. பார்த்துருக்கீங்க. சும்மா அழ மாட்டாங்க, எதாவது வெண்ணெய் வச்சு அழுவாங்க. அதுபோல் தாயாருங்க வந்து நிறைய இடத்துல வந்துட்டு அழுதுன்னு நான் வீட்டில் அவங்க எப்படி அழுதுருப்பாங்கன்னு ஒரு சின்ன ஒரு 4-5 வரிகை வச்சு நான் பாடுறேன். என்ன பாடிருக்கேன்? சடையடி சதை விளக்கு ராஜாவே உனக்கு முள்முடியோ முகங்கிழிக்க, உனக்கு சடையடி சதை விளக்க ஐயா உனக்கு முள்முடியோ முகங்கிழிக்க, உன் கட்டழகு உடம்பினிலே ராஜாவே ராஜாவே உனக்கு பட்டடிதான் எத்தனையோ, ஐயா உன்னை இடியால் குத்தினானோ, ஐயா உன்னை ஏசி முகம் துப்பினானோ, உனக்கு குத்துப்பட்ட இடங்களிலே என் ராஜாவே ராஜாவே உனக்கு கொப்பளிக்கோ ரத்தங்களோ, ஐயா உனக்கு மல்லிப்பு மரழகு, ஐயாவே உனக்கு ரோஜா முகழகு, அந்த ரோஜா முக கன்னத்தில ராஜா உன்னை அடிச்சவன் யாரையா யாரையா, உனக்கு கடலா பஞ்சிமத்தை அந்த கடலா பஞ்சிமத்தை அந்த கடலெல்லாம் உனக்கு கட்டந்தர, அந்த பஞ்சு போன்ற காலனியில ராஜாவே உனக்கு ஆடி அடிச்ச பவியாரோ, சிலுவையில ஐயா அந்த கொல்கதா மலையில எண்ணிப்பட்ட வேதனையே தேவா நான் என்னன்னுதான் சொல்லுவையா. அழுதுருப்பாங்க இல்லவா? கற்பனை தான் இது, இருந்தாலும் நடித்தாங்க அதுதான். அன்பான தேவனுடைய பிரியமானவர்கள், எப்படியாக ஆண்டோடைய மரணத்தை ஜீர்ணிக்க முடிய எத்தனையோ சகோதரிகள் இன்னும் அழுது கொண்டு தான் இருக்காங்க. இந்த வெள்ளிக்கிழமெல்லாம் நம்ம போய்ட்டு சில இடத்துல இந்த ஐயாலாம் நிறைய இடத்துல போயினாங்க விவசாயம் பண்ணியிருக்கோம். ஒரே திருச்சபையில் 6 வருஷம் நாங்கள் போதவராக இருக்கோம். இப்போலாம் சில பாடல்கள் பாடும்போது சில சபையில் அழுவாங்க. அதை முடிஞ்சு வெளியே வந்தோடனே கட்டி பிடிச்சி என்னை கை பிடிச்சி அழுதாங்க. ஐயா எனக்கு அழந்துச்சு இப்பெல்லாம் நானே ஆண்டவர் எனக்கு ஒரு தாளந்தை கொடுத்துருக்காரு. இப்போ வந்துட்டு அந்த இருக்குன்னா இப்போ நேரம் இல்லை. ஏன்னா ஒரு ஆளுநர் பிரேயரில் தான் அது என்னன்னா பாடி நம்ம இது நீக்க முடியும், மெசேஜ் கொடுக்க முடியும். அங்கே எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு ½ தான்.
நாற்பதுக்குள்ள 4 வார்த்தைகளை நான் பேசி முடிக்க ஆண்டவர் சித்தமான கண்டிப்பாக பேசப்படுகிறேன். அன்பான தேவனுக்கு பிரியமானது, ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று முன்னே குறிக்கப்பட்ட ஒரு காரணம். பந்தியில் இருக்கும்போது யூதாசனுடைய இதயத்தில் சாத்தான் புகுந்தான் என்று சொல்லப்பட்டது. சாத்தான் புகுந்தான் இல்லை, புக்கத்துக்கு வேண்டும், அதான் ஒரு கட்டளையே. யூதாசு காட்டிக்கூடிய சத்தியமே இல்லை. நம்ம யூதாசை கெட்டவன் சொல்கிறோம், உனக்கு கெட்டவனாக சித்தரிக்கப்பட்டது, அவ்வளோதான். யூதாசு காட்டிக்கலாம் ஆண்டவர் சிலுவையில் அறைய முடியுமா? முடியும். சிலுவையில் அவரை மறிக்கலாம் ஊற்றிய முடியும், நாளை கொண்டாட முடியும். ஆகவே இதெல்லாம் அனாதி தீர்மானம் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கற்பனை தான். ஆகவே யூதாசை நாம் கரை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட யூதாஸ் அப்படி வேட சித்தரிக்கப்பட்ட அப்படி அவனுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் தான். ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவே இந்த பாத்திரம் நேற்று நீங்கள் கூடமானால் நீங்கட்டும், ஆனால் என்னுடைய சுத்தம் அல்ல, இது எப்படி சுத்தமாக கதாபாத்திரம் சொன்னால் ஒவ்வொரு கொடுக்கப்பட்ட கேரக்டர். அதாவது பார்த்து கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தை முடிக்க தான் உசியோடு வந்திருக்காரு. ஆண்டவர் கூட அந்த காலத்தை முடிக்க தான் மண்ணுலக பிறந்தார். நீங்கள் பார்க்கும்போது இடத்துல பார்க்கும்போது அநேக இடங்களில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ புத்தகத்தில் மனுஷகுமாரன் 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 தான் எழுதப்பட்டிருக்கு. தானே சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றார்? மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கிற நேரம் வந்தது. உலகத்தில் ஆண்டவர் மனுஷன் பண்ண பிறந்திருக்கிறார். மனுஷகுமாரன் தான் ஆண்டவர் சொல்றார். ரெண்டு தேவகுமாரன் ஒரு 8 பேர் சொல்றாரு. மற்றவங்க சொல்லலாம், மற்றவங்க சொல்றாங்க வானத்திலிருந்து இவளுடைய நேசகுமாரன் இவளுக்கு நான் பிரியமா இருக்கிறேன் தேவகுமாரன் சொல்றேன். பிளாத்து கேட்கும்போது நீ தேவடி குமாரனா கேட்கும்போது நீ சொல்லுகிறபடி தான் சொல்கிறேன், நீ சொல்லுகிறபடி தான் நான் தேவகுமாரன் சொல்லுறேன். வாயத்திறந்து தேவகுமாரன் ஒரு இடத்துல சொல்லுறேன், அந்த மற்றெல்லாம் சொல்கிறார். ஆனால் இவர் தன்னை வெளிப்படுத்தினால மனுஷகுமாரன். ஏன்னா மனுஷகுமாரனாக இருந்தால் தான் மனுஷன் உருவாக்க முடியும். மனுஷகுமாரன் இருந்தால் தான் ஒரு தனி வயதில் பிறக்க முடியும். தேவகுமாரன் சொன்ன வாரத்தில் நேராக பிடிச்சலாம் கேட்கு தேவகுமாரையும் அவர் மனுஷன் வயதில் பிறக்கணும். ஆகவே மனுஷகுமாரனாக பிறந்தால் தான் மனுஷனை மறிக்க முடியும். அதனால தான் தேவ ஆண்டவர் அநேகம் நீங்கள் பாருங்கள், வாசித்து பாருங்கள். நீங்கள் வந்துட்டு மத்தேயு, மார்க்கு, லூக்கா 4 நீங்கள் வாசித்து பாருங்கள். மனுஷன் ஒரு 57 இடத்துல இருக்கும். நான் மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் மனுஷன் மொழியில் கொடுக்கிற போகிறார் அப்படிங்கிற வார்த்தை 57 இடத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆகவே மனுஷகுமாரன் தான் ஆண்டவர் பிறந்தார், மனுஷனாக தான் மரித்தார், தெய்வமாக உயிர்த்தார். ஹல்லேலூயா. 4வது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தை அவர் பேசுகிறார். அதாவது மத்திய சுவிசேஷ புத்தகம் 27, 45, 46 நான் பார்க்கணும். நம்ம தேவனுடைய பிரியமானவர்களே, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொரு தேவன் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 45:22. சிலுவையில் அறையப்பட்ட போது அனைவரும் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ இது வரைக்கும் அவர் கை விடாம தான் இருந்தார். இப்போ கைவிட்டால் அந்த மனிதர்களுக்காக அவர் எடுத்த அந்த பிரகாரம் மடிக்கும் பொழுது அவருக்கு நரக வேதனை வருது, பயங்கர வேதனை வருது. பிதா தன்னை விட்டு விலகுவதை ஆண்டவர் பார்க்கிறார். போர்ச்சேவகர் இரவு முழுதும் அவர் அடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கூட ஆண்டவருக்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் அவர் கதறவில்லை. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது இந்த 4வது சொல்லும்போது, தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர், எதுக்காக என்னை கைவிட்டீங்க, எல்லாரும் என் கூட தானே இருந்தீங்க. ஒரு தாய் ஒரு குழந்தை பிடிச்சின்னு போகிறான்னு சொன்னால் அந்த குழந்தை கை விடும்போது அம்மா அம்மான்னு கத்தம். ஏன்னா கைப்பிடி விட்டு போச்சு. அந்த தாய் வந்து அந்த குழந்தை விட்டுட்டாங்க, கையில் கீழே விட்டோடனே அந்த குழந்தை என்ன பண்ணுறது, தவிக்குது. அம்மா அம்மான்னு அந்த குழந்தை கத்தம். காரணம் திரும்பி தாய் திரும்பி போகும்போது அந்த கைக்கும் அந்த அம்மா கைக்கும் இடையில தூரம் இருக்குது. இது போல தான் ஆண்டவர் பிதா ஆண்டவருக்கு விலகும் போது ஆண்டவருக்கு தெரியுது, ஏற்றுக்கு தெரியுது. விலகலான்னா ஆண்டவருடைய உயிர் பிரியும். பலப்படுத்தி கொண்டு ஆண்டவர் இருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய உடலில் இருந்து உயிர் பிரியாது. இப்போ கரண்ட்ல ஆஃப் பண்ண சொன்னால் நீ கரண்ட் ஒயரை கட் பண்ணணும். ஆஃப் பண்ணால் மட்டும் போதாது, அது லைன் போயிட்டு தான் இருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணால் லைட் ஏரியாது, அவ்வளோ லைனில் ஒயர் இருந்து கரண்ட் போயிட்டு தான் இருக்கும். அந்த கரண்ட் ஒயர் கட் பண்ணால் சுத்தமாக அந்த காய்கறி ஒயர் போகும், அந்த கரண்ட் நிற்கும். அதுபோல் ஆண்டவருடைய உயிர் போகணும்னு சொன்னால் பிதா விலகி இருக்கணும். அவர் விட்டு பிதா நான் ஒன்றா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் பிதா வந்து இயேசு விட்டு விலகி போனால் தான் ஆண்டவர் உயிர் பிரிவதற்கு சுத்தமாக இருக்குது. ஆகதான் அந்த உயிர் பிரிவதற்காக ஆண்டவர் ஒரு நிமிஷம் விலகி நின்னார். விலகிக்கும் போது தான் இவர் வெளியே இருக்குது. அப்போ தான் சொல்கிறார், தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மார்க்கு 3:10 என்ன சொல்லிட்டு, உலகத்தை அக்கனைக்குள் தீர்க்க வழி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல்
அவரால் உலகம் ரட்சிக்கப்படும்படி தான் ஆண்டவர் அனுப்பினார். ஆகவே அன்பான தேவனுக்கு பிரியமான உலகத்தை ரட்சிக்க தான் தேவன் வந்தார். ரட்சிக்க வேண்டும் என்றால் தன்னுடைய பாவங்களுக்காக தான் மறிக்க வேண்டும். மறிக்க வேண்டும் என்றால் அவர் உயிர் பிரிய வேண்டும். உயிர் பிரிந்தால் தான் அடக்கம் பண்ண முடியும். அதுதான் 4வது வார்த்தை ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்கள். ஒரு கிருபையின் மேல் விசுவாசத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் வந்திருக்கிறது என்று எபேசியர் 1:7 சொல்கிறது. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணப்படியாண்டும், அதாவது சிலுவையில் மரணப்படியாண்டும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். ஆண்டுடைய பிறப்பு தாழ்மையாக தான் இருந்தது. கண்ணின்மையை வைத்து அவர் பிறக்கும்போது மிகவும் ஒரு எளிமையாக தான் பிறந்தார். மரணம் கூட எளிமையாக தான் இருந்தது. எளிமையாக தான் வாழ்ந்தார். தாழ்மை, உண்மை, பொறுமை, இப்படியாக 3 நமக்கு கற்றுக் கொடுத்தான் வாழ்ந்தார். ஆகவே ஆண்டுடைய வாழ்க்கை மிக ஒரு தாழ்மையான வாழ்க்கை தான். ராஜகுமாரனாக இருந்தாலும் கூட ராஜா வீட்டில் பிறகு ராஜா வீட்டில் பிறந்தா நம்ம ஜாதிகளை போய் பார்க்க முடியுமா, பேச முடியுமா, சீடர்களெல்லாம் போய் பழகி இருக்க முடியுமா? முடியாது. ஆகவே நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷரூபமாக பிறக்க வேண்டும் என்று அனாதி தீர்மானத்தின்படி எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை வாசிப்பது அநேக இடங்களில் சொல்லப்படுகிறது. இது எல்லாம் முன்கூட்டி எழுதப்பட்ட ஒரு தீர்மானம் தான். ஆண்டவர் இப்படியாக பிறக்க வேண்டும், இப்படியாக மறிக்க வேண்டும், இப்படியாக பாடுபட வேண்டும், சாட்டில் அடிபட வேண்டும், முழுக்கினை சூடப்படுவதெல்லாம் முன்கூட்டி எழுதப்பட்டுதான். ஆகவே இதை ஆண்டவர் அனுபவித்தார். யாருக்காக? நமக்காக, நாம் பட்ட பாவங்களுக்காக. படைத்தவரே, படைப்பை ரசித்தவரே, மனிதனை படைத்ததனால் மனம் வந்து துடித்தவரே, மனிதனை ஏன் படைத்தாய், மனம் வந்து ஏன் துடித்தாய், மனமாறி போனதாலோ, படைத்த உலக பார்ப்பதற்கு பிறந்து வந்தாயோ, எங்கள் பாவங்களை சுமப்பதற்கு விரும்பி வந்தாயோ, படைத்த உலக பார்ப்பதற்கு பிறந்து வந்தாயோ, எங்கள் பாவங்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். மத்திய 27:40-46 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கதறுகின்ற அந்த வார்த்தையை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். ஆனால் ஆண்டவர் கொஞ்ச நேரம் கைவிட்டார். வெளியமாக ஆண்டவர் வானத்திலே நான் அவரை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுக்கு 5வது பார்க்கும்போது, 5வது வார்த்தை, தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆண்டவர் 5வது வார்த்தை, தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். 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 5வது வார்த்தை, தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்
அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஆகமாக இருக்கிறேன் என்றார். உலகத்தை தீர்க்க வந்த தேவன் ஜனங்கள் தங்கள் கையினாலே என்னுடைய ஜனங்கள் தங்கள் வாயினால் என் நிமித்தம் வாசிங்க. ஏசையா புத்தகம் 29:15 வாசிங்க. 29:15. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுத்துகிறார்கள், இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 53:5 என்ன சொல்லியிருந்தார்? தம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய ஆக்கினைகளின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, ஒரு தருணுகளாலே நாம் குணமாகும் என்று ஏசாயா 53:5 சொல்கிறது. நம்ம தேவனுக்கு பிரியமானது. அது மாத்திரமல்ல, யாத்திராவின் புத்தகம் 17:6 என்ன சொல்கிறேன்? அங்கே ஒரேவிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் இங்கு நீ அந்த கண்மலை பார்த்து பேசு, அப்பொழுது ஜனங்களில் தண்ணி குடிக்க அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் வரும் என்று மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். இப்படியாக தண்ணீர் மற்றவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து தாகம் தீர்த்தவர் இப்பொழுது தாகமாக இருக்கிறேன் என்றார். உண்மையாகவே அவர் பசி அதாவது நாக்கு தாகம் இல்லை, மனுஷர் மேல் வைத்த அந்த தாகம். இன்னும் அநேக மக்கள் மனமாறாமல் இருக்கிறாங்களே, இன்னும் திருந்தாமல் இருக்காங்களே, இன்னும் பாட்டு இப்படி எல்லாமே இல்லாமல் இருக்காங்க சொல்லுவது ஆத்மா தாகம். அந்த தாகத்தை ஆத்மா தாகத்தை வைத்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் தாகமாக இருக்கிறேன் என்று. அன்பான தேவனை பிரியமானவர்களே, மத்திய சுவிசேஷ புத்தகம் 23:30 வாசிங்க. 23:30 மத்திய 23:30. எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளில் கூட்டி சேர்த்து வண்ணமாக நான் எத்தனையோ தடவை உன் பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கு மனதில்லாமல் போனது என்று ஆண்டவர் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க பாவம். இப்போல்லாம் நான் கூட்டி கோழி தன் குஞ்சுகளை எப்படி கூட்டி சேர்த்துக்கிறது, அதுபோல் நான் சேர்த்துக்கிறது மனதாக இருக்கேன், நம்மளுக்கு மனசுலாம் போயிடுச்சு. ஆண்டவர் மிகவும் வேதனைப்பட்டு தாகமாக இருக்கிறேன் என்றார். இந்த ஜனங்கள் மீது தான் ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி விளக்கம் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு தாய் தந்தை கனம் பண்ணணும், பெற்றவங்களை கனம் பண்ணணுங்க. வயதான காலத்தில் எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு, என் பொண்ணு இன்னும் கூட எனக்கு ஊரில் இருந்துட்டு ஃபோன் பேசுங்க, அப்பா காசு அனுப்பிட்டோம்னாப்பா, பைசா இருக்கிற நான் வேலைக்கு போகிறதுல வேலை ரிட்டர்ட் ஆகிட்டேன், காசு அனுப்ப மாட்டோம்மா ஆன் பண்ணுமாப்பா. என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க கூட சொன்னாங்க. அதனால் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், ஆண்டவர் மேலானவர். நான் ஆண்டவரே சொல்கிறார், உன் தாயும் தகவலையும் கனம் பண்ண சொல்கிறேன். அதுக்கு ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லிக்க பெற்றங்க பிள்ளைங்களாம் பெற்றவங்களை விட்டுறக்கூடாது. ஆனால் பூலோக வாழ்க்கையில் பெற்றவங்க நமக்கு தேவை. ஆண்டவர் இயேசுக்கு பிறந்து 5 வருடம் 6 வருடம் வரைக்கும் அன்னை வாழ்ந்தாங்க. தாய்ப்பால் குடிக்காம பிள்ளை வளர்ந்தான். அன்னை அவர்கள் பால் கொடுத்துருப்பாங்க, ஆனால் சிறியனுடைய மறைக்கப்பட்டிருக்குது. அதாவது மரியாதையுடைய சரித்திரம் மறைக்கப்பட்டிருக்கு. ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மரியாதை தான் பெருமையாக பேசுவாங்க. ஆட்சி ரோமன் கட்சியில் பார்த்தீங்கன்னா மரியாதை தான் முன்னே வச்சு பேசுவாங்க. ஆனால் ஆட்சி இல்லாமல் நம்ம இல்லை, அது வரலாறு பற்றி நமக்கு தெரியும். இன்னைக்கு கூட கவர்மெண்ட் எதை அசெப்ட் பண்ணுறாங்க, ஆட்சி தான் அசெப்ட் பண்ணுறாங்க. நம்மளாம் சர்ச்சே கிடையாது, நம்மளாம் சர்ச்சை கிடையாது, நம்மளாம் கணக்கில் வைக்கிறது கிடையாது. நந்தகோஸு, அட்வான்ஸ் சர்ச்சு, ஏசி, இது ஏஜி, சிஎஸ்சி, இதெல்லாம் இது ரோமன் கத்தோலிக் தான் மெயின். பிஷப் பண்ணுறது யாரு? ரோமன் கத்தோலிக் பிஷப் தான் 2ஆம் ஜான் 3ஆம் ஜான். ஆகவே அதிலிருந்து வந்து தான் நம்மலாம், அதாவது பழைய ஏற்பாடு மனுஷன் எல்லாமே ஆட்சி தான், யோசிப்பு ஆட்சி தான். ஆண்டவருக்கே செனட் பண்ணாங்க, ஆண்டவருக்கு வந்துட்டு 7 செனட் சொன்னாங்க. அப்புறம் செனட் பண்ணாங்க, அவங்களாம் முஸ்லீம் பிரகாரம் வாழ்ந்தவங்க தான். அப்புறம் சொன்னாங்க முஸ்லீம் பிரகாரம் வாழ்ந்தது தான். அந்த சர்ச்சை அதுலேருந்து அந்த கோட்பாடு சரியில்லைன்னு தான் ஆண்டவர் புதிய ஏற்பாடு எழுதி, அதெல்லாம் நல்லது இல்லை, சரியில்லை, இருக்கிறார்கள் தான் பண்ணுறாங்க, பாவம் செய்யறாங்க. ஆண்டவர் பிறந்த பிறகு தான் புதிய ஏற்பாடு நம்ம பரிசுத்தமாக அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தம் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம வாழ வைத்தார். அதுதான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டினுடைய கலாச்சாரத்தை ஆண்டவர் மறைச்சிட்டார், மூடிட்டார், அது தேவையில்லை. ஆனால் அது பிறகு தான் வாழ்ந்தாங்க, பழைய ஏற்பாடு தான் வாழ்ந்தாங்க. இன்னும் பழைய ஏற்பாடு வாழ்ந்துன்னு இருக்காங்க. ஆட்சியில் ஆட்சி பண்ண பூட்டியே பண்ணாங்க, மஞ்சள் பூசுவாங்க, எல்லாமே கொண்டாங்க. என்ன கருப்பரை மட்டும் கொண்டு மாட்டாங்க, இது கருப்பரை மட்டும் கொண்டு மற்றவர்கள் புதுவட்டியே இதெல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிடலாம் கொடுத்தாங்க. ஆட்சி நீங்கள் வேளாங்கண்ணி போய் தெரியும். ஆகவே ஆட்சி பிரகாரம் தான் ஆண்டவர் வாழ்ந்தார். அப்போ மரியாதை தான் வளர்த்தாங்க ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் வந்து திரும்பி ஞானசம் எடுத்த பிறகு ஆண்டவர் தனியை பிரிஞ்சு வந்து ஆண்டவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்.
மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சொல்லி ஆண்டவர் ஊழியம் செய்ய ஆரம்பத்திலிருந்து புதிய ஏற்பாடு வாழ்வதை ஆண்டவர் நமக்காக வாழ்கிறார். அதுலையா அதுதான் புதிய ஏற்பாடு ஒன்று தான் நம்ம சுவிசேஷ பள்ளியில் வாழ்ந்ததை நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து ஆண்டவர் விரும்புகிறார். அதில் தான் பரிசுத்த ஆவி நமக்கு அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவரே என்னை பரிசுத்த கொடுக்கும். இப்போ நான் பரிசுத்த ஆவி கூட தான் நம்ம வாழ்ந்து இருக்கணும். பிதா குமார பரிசுத்த ஆவி. பிதா வார்த்தை இருந்தார், இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்ந்தார். இப்போ பரிசுத்த ஆவி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதான் 3 தான், பிதா குமாரன் பரிசுத்த 3 ஒன்றா இருக்காங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தார் பிதா, 2வது குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்த்து கொண்டிருந்தார், வாழ்ந்தார். 3வது பரிசுத்த நமக்கு அனுப்பினார். அதான் ஆண்டவர் சொல்றேன் யோவான் புத்தகத்தில், நான் போன தேர்தலாலும் உன்னை நான் அனுப்ப முடியும், நான் போனதான் அனுப்ப முடியும். அதில் பரிசுத்தாவை நான் கூட அனுப்புகிறேன் அப்படின்னு வெளியிட்டு. அதனால தான் இன்றைக்கி ஜெபிக்கும் போது நான் பரிசுத்தாவை நிறைய எனக்கு அதை புதிக்கிறாங்க. எது போட்டி ஜெபம் நம்பர் சில இசைலாம் வந்து அப்படி ஆடுவாங்க. பரிசுத்தாவை நிறைந்து அலுலையா பரிசுத்த ஆண்டு தந்திருக்கு. அலுலையா அந்த அன்பன் ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கணும், முடிவு நல்லது. 5வதாக ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் தாக்கமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எதை வச்சு தாக்குறார் சொன்னார்? கர்த்தருடைய சத்தம் தண்ணீர் மேல் ஜனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர் மேல் இருக்கிறார் என்று சங்கீதம் புத்தகம் 29:3 சொல்லுது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 36:9 என்ன சொல்லுதுன்னா, ஜீவ ஊற்று முடிதல் இருக்கிறது, இந்த வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம் என்று சங்கீதம் 36:9 சொல்கிறது. அன்பான தேவனுக்கு பிரியமானவர், சங்கீதம் 42:1 என்ன சொல்லுவாங்க? நானானது நீரோடைகளை வாங்கியத்து கழுவது போல தேவனே என் ஆத்மா உண்மை அஞ்சையாக இருக்கிறது என்று கதறுகிறது என்று சொல்கிறது. ஆகவே அன்பான தேவனுக்கு பிரியமான ஆண்டவர் நம்மை தாக்கமாக இருக்கிறார். எப்போ திரும்பி வருவார்? நீ எப்போ திரும்பி வருவார்? மகனே மகளே, பாதை மாறி போனதனால் பாவ குழியில் விழுந்தாயோ, சோதனையில் அடிபட்டு சோர்ந்து மனம் போனாயோ, பாவக்குழியில் விழுந்ததனால் பாதை மாறி போனாலோ, சோதனையில் அடிபட்டு சோர்ந்து மனம் போனாயோ, கவலைப்படாத இனிமேல் வாழாத, கவலைப்படாத இனிமேல் வாழாத, ஆண்டவர் அழைக்கின்ற ஒரு நாள். மகளே மகனே, உங்களுக்கு என்ன கஷ்டம்? பாதை மாறி போனதுனால பாவக்குழியில் வந்துட்டியா? ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் காட்டி கொடுக்க, அதாவது தன் தீர்மானத்தைப்படியே போகிறார். நான் என்ன காட்டி கொடுக்கிற மனுஷன் வந்துக்கிறேன், அவன் பெறாமல் இருந்ததுனால் நலமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே அது ஆண்டவரை எடுப்பதற்கு முன்பாக யூதாஸ் இருந்தான். காட்டி கொடுக்கப்பட்ட முதல்ல இருந்துறான், காட்டி கொடுக்கப்பட்டவர் அன்பர் தான் இருந்தார். ஆக அன்பான தேவனுக்கு பிரியமானது எல்லாம் ஒரு சரித்திரம். வேத புத்தகம் என்றது ஆண்டவர் வாழ்ந்த ஒரு சரித்திரம். நமக்கு ஒரு வேத புத்தகம் பரிசுத்த வேதமாக நமக்கு கொடுத்து செஞ்சிருக்காரு. ஆகவே பரிசுத்த வேதாந்தத்தை வாசிக்கும் போது அதில் இருக்கிற விஷயங்களை ஒன்றா நம்ம தெரிந்து கொள்ளணும். நீ வாசித்து பாருங்க, டெய்லி ஒரு 10 வரிகள் வாசிங்க, முடிஞ்ச 5 வருஷம் வாசிங்க. வாசிக்க உங்களுக்கு அந்த தெளிவு கண்டிப்பாக வரும். இதெல்லாம் எதுக்காக எழுதப்பட்டது, யார் எழுதினாங்க, எப்படி எழுதியிருக்காங்க, யோசனை பண்ணிப்பாங்க. உங்களுக்கு அந்த பைபிள் மூடுறதுக்கு ஒரு மனசு வராது. இப்படியாக அநேக பொக்கிஷங்கள் வேதத்தில் அடங்கி இருக்கிறது. அது இல்லையா எழுத சொன்னாங்க, காணாத்தி இருக்கிறது, அதாவது காணாத்திரி சம்மதியாஸ்திரி ஆண்டவர் நோக்கி பாருங்க, ஆண்டவரே எனக்கு தாக்கமாக இருக்குது என்று ஆண்டவர் கேட்குறது. நான் கொடுக்குற தண்ணி உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும், அதாவது நான் கொடுக்குற தண்ணி என்னைக்கும் உங்களுக்கு தாக்கமே வருது. ஆண்டவர் கொடுக்குற தண்ணி நமக்கு எப்பயுமே தாக்கம் வராதுன்னு சொல்லுற ஆண்டவர். அல்ல இல்லையா? ஒரு தாக்கமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என் இடத்துல வாருங்கள். ஏசாயத்துக்கு 55:1, ஏசாயத்துக்கு 55:1 வாசிங்க. ஏசாயா 55:1. தாகமாயிருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டி வாருங்கள்.
பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றியும் விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றார், தாகமா இருக்கிறவர்களே வாழ்க்கை உங்களுக்கு காசை நான் எதிர்பார்க்கல, உங்க இதயத்தை கொடுத்தா போதும். இந்த ஆண்டவர் அழைக்கிறார். அப்படி அப்படி அழைச்சி வரைக்கும் இன்னைக்கு தாகமாக சொல்றாரு. அது மாத்திரமல்ல, யோவான் புத்தகம் 4:10-14 சொல்லுன்னா, இயேசு அவருக்கு பிரியத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்குள் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. யோவான் 4:14 வாசித்து பார்க்கணும். அன்பான தேவனுக்கு பிரியமா, ஆண்டவர் கொடுக்கின்ற தண்ணீர் சொன்ன இந்த வேத புத்தகத்தில் வசனங்கள் வார்த்தைகள் வாசிக்க வாசிக்க நமக்கு ஜீவூற்ற வந்துனே இருக்கும். ஆண்டவர் அல்லேலூயா. அன்பான தேவனுக்கு பிரியமான, அது மாத்திரமல்ல, மோசே மூலமாக 40 வருடங்காலமாக இஸ்ரவேல் மக்களை தேவைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு உண்ண உணவும் குடிக்க நீரும் கொடுத்து வந்த காப்பாற்றி வந்த தேவன் இந்த தாகமாக இருக்குன்னு சொல்லுது. 1 Corinthians 12:13 சொல்றேன். நாம் வாசிக்க, அதாவது 1 Corinthians 12:13 என்ன சொல்லுன்னு சொன்னா, நாம் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமையானாலும் சுயதீனானாலும் எல்லாரும் ஒரே ஆவியினால ஒரே சரீரத்திற்குள்ள ஞானஸ்தானம் போடப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குரியவர்களாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஆவிக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம் தாகம் தீர்க்கப்பட்டோம். அவர் ரத்தத்தினாலே நாம் தாகம் தீர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. சிலுவை பாடுகளுடைய வசனங்கள் அநேக இடங்களிலே பதனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அநேக இடங்களிலே ஆண்டவர் மரித்த அந்த வரலாறு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆண்டோடைய தாகமாக இருக்கின்ற அந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பசி தாகம் உள்ளவர்களாக, ஆண்டவர் மீது பசி தாகம் உள்ளவர் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆத்மா தாகம் இருக்கிறதா? வேதம் வாசிக்கின்ற தாகமாக இருக்கிறதா? ஜெபிக்கின்ற தாகம் இருக்கிறதா? இதுதான் ஆண்டவர் இருக்கிறார். அந்த நாளிலே கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையின் மனவர், துதிக்கப்படுவதாக என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பதாக என்று சங்கீதம் 20:40 சொல்கிறது. ஆகவே அன்பான தேவனே, இந்த நாளிலே 6வது வார்த்தையாக சொல்லப்பட்ட வார்த்தை 5வது தாக்கமாக இருக்கிறது சொல்கிறார். 6வது பார்க்கும்போது எல்லாம் முடிந்தது என்றார். எல்லாம் முடிந்தது. வாசிங்க, யோவான் 19:30 வாசிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னா என்ன? ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் வந்தாரோ, எதற்காக பிறந்தாரோ அது முடிந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். எதை முன்வைத்து ஆண்டவர் இங்கே வந்தார்? எதற்காக மனிதருவாக பிறந்தார்? அந்த காலம் முடிந்த பிறகு எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவர் இந்த காடி வாங்கின பிறகு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. பிரசங்கி 7:8 என்ன சொல்லுங்கன்னா, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் அது முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கணும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று சொல்கிறது. அது மாத்திரமல்ல, மத்திய 4:15 என்ன சொல்லுதுன்னா, இருளிலே இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையிலே இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் முடித்தது என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 6:20 என்ன சொல்லுன்னா, இப்பொழுது நீங்கள் பாவத்தின் விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானால் பரிசுத்தமாக்குதலை உங்களுக்கு கிடைக்கும்படி தேவ முடிவு தீர்ச்சியவனாக இருக்கிறது என்று சொல்கிறது. உங்களுக்கு எனக்கு பிரியமான நிறைய வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்க, குறிச்சு வச்சுங்க. பிரசங்கி 7:8, மத்திய 4:15, ரோமர் 6:21 இதெல்லாம் தேவனுக்காக எழுதப்பட்ட இந்த 6வது வசனத்தில் எழுதப்பட்ட வசனங்கள். அல்லேலூயா. தூய வழியில ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொன்ன வார்த்தை, நான் எதற்காக அனுப்பப்பட்டனோ அதை எளிமையாக நான் தீர்த்து முடித்தேன், செய்து முடித்தேன், நிறைவாக முடிந்தேன் என்று சொல்கிறார். மத்திய 10:40 என்ன சொல்கிறார்? மத்திய 10:40 வாசிங்க. 45. அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தேன் என்றார். அநேகரை மீட்க நம்ம பாவத்திலிருந்து மீட்பதற்காக ஆண்டு இந்த உலகத்தில் வந்தார். வந்தது நோக்கம் முடிந்தது என்று சொல்கிறார், முடிக்கிறார். அவர் சொல்லிய பிரகாரம் இந்த உலகத்தில் பாவத்தில் இருந்து மூழ்கியிருந்த நம்மை தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்டு பாவத்தில் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு மிகவும் தாழ்மையாக இருந்தது, ஆனால் அவருடைய முடிவு மிகவும் உயர்ந்ததாக இருந்தது.
சிலுவையிலே கடைசியாக சிந்திய ரத்தம் இந்த உலகத்திற்கு ஒளியை கொடுத்தது, சமாதானத்தை கொடுத்தது. அவருடைய முடிவு இந்த உலகத்தில் மக்களுடைய பாவம் நினை நீங்கி பரிசுத்தத்தை தந்தது. அல்லேலூயா. ஏசாயா 9:2 என்ன சொல்லி பார்க்கலாம். ஏசாயா 9:2 இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்திலே குடியிருப்பவர்களுக்கு வெளிச்சம் உண்டானது என்று சொல்லப்படுகிறது. இருளடைந்த இதயங்களில் ஒளி பிறந்தது, கடை படிந்திருந்த மனித வாழ்வு பரிசுத்தம் அடைந்தது. இதற்காகவே ஆண்டவர் வந்தார், வந்த நோக்கம் முடிந்தது என்று சொல்லி முடித்தார். அல்லேலூயா. அதை முடிவு இந்த உலகத்திற்கு மக்களின் வாழ்வின் பரிசுத்தத்திற்கு ஒரு ஆரம்பமாக இருந்தது. ஆனால் நமக்கோ நல்ல ஒரு வெளிச்சமாக இருந்தது. அல்லேலூயா. அன்பன் தேவனுக்கு பிரியமானவர்களே, 6வது வார்த்தை அந்த வார்த்தை முடிந்தது என்று சொல்கிறார். கொல்கதா மலையே உனக்கென்ன கோபம், சிலுவையின் மரமே உனக்கென்ன தாகம், குற்றம் இல்லாதவரை ஏன் கொன்றாய், குற்றம் என்ன என்று நீ கண்டாய். அல்லேலூயா. நேரம் கடந்து போனதுனால முன்ன பாட முடியல. அல்லேலூயா. 7வது வார்த்தையாக வாசிங்க. ஒப்புவிப்பு என்ற வார்த்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். பிதாவே இப்படி கைகளிலே ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23:40 வாசிங்க. பிதாவே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த ஆவி ஆண்டவருக்கு ஒப்புக்கப்படுகிறது. இந்த மண்ணானது மண்ணுக்கு திரும்புகிறது. கடைசியில் நீ பார்த்தீங்கன்னா கல்லையில் பார்த்தீங்கன்னா நீ மண்ணா இருக்கிறார், மண்ணுக்கு திரும்புவார். ஆண்டுடைய பூத உடல் கல்லையிலே அடக்கம் பண்ணப்பட்டது. ஆனால் கடைசி ஆவியான இடத்துல அந்த ஆவி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்திலே மனிதனாக பிறகு வைத்து ஆவியை கொடுத்தார். நான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றிய பிறகு அந்த ஆந்தையை ஆண்டவர் புதானத்தை ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மண் உலகிலே மனிதனாக பிறந்து மனிதனின் பாவங்களையும் சுமந்து பல பாடுபட்டு கடைசியில் சிலுவையில் அறையுண்டு உயிர்த்தெழுந்து 3 நாளிலே உயிர்த்தெழுந்து வேண்டும் என்று அனாக்கியமன்படி ஆண்டவரை நிறைவேற்றினார். அனைத்தையும் செய்து முடித்து சிலுவையில் மரண வேதனைக்கு மத்தியில் தொங்கி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் கர்த்தர் தன்னை ஒப்புக் கொடுத்த நேரம் முதல் இந்த நேரம் வரை 6 வார்த்தைகள் பேசி 7வது வார்த்தையாக தன்னை மிகவும் கடைசியான வார்த்தையாக பிதாவே நோக்கி இதோ உங்களுடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுக்கு பிரியமான இந்த உலகத்திலே ஆண்டவர் படைக்கப்பட்ட உயிரினங்களிலே மனித உயிரினம் மிகவும் அதிகமான பாவங்கள் செய்து கொண்டிருந்தது. எந்த உயிரும் அதிகமாக பாவம் செய்யல. நீ மிருகத்தட்டிக்கிற கூலிக்கு சாப்பாடு போட்டு பாருங்க, நிறைய வைங்க, முடிஞ்சு சாப்பிட்டு மீதி வச்சுட்டு போயிடுது. சிங்கத்தை போய் பாருங்க, சிங்கம் தனக்கு தேவையான இலையை பசிக்கும் போது அந்த இலையை எடுத்துடும், அடுத்த இலையை சேர்த்து வைக்கிறோம். அந்த மனுஷனை பாருங்க 10 தரம்பு சுற்றிட்டு வச்சிருக்கோம். இன்னும் பத்தலை இன்னும் சாகணும். எங்களுடைய நிறைய பேர் இருக்காங்க. அனுபவிக்கிறதுக்கு ஆள் இருக்காது, சொத்து அனுபவிக்கிறதுக்கு ஆள் என்ன சொத்து அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் யார் வாரிசே இருக்கு. அடுத்தது யாருக்கு சொத்துக்கு யார் வாரிசுன்னு தெரியாது. அந்த சொத்து மாட்டேன் இன்னும் வாங்கினே இருப்பாங்க. போய் சிரித்து பார்க்கட்டே கிடையாது. நம்ம பிறகு சொத்தை யார் அனுபவிப்பாங்க? இவ்வளோ நம்ம வாங்குறோமே, சேர்த்து வைக்கிறோம், மற்றவங்களுக்கு தரமாட்டேங்கிறோமே, கஞ்சதனமாக இருக்கிறோமே. நமக்கு நம்ம நாளைக்கு இறந்துட்டா நான் இந்த சொத்தை ஆண்டவரை தான் வெளியில் சொல்லுவேன் பார்த்துறேன். என்னுடைய களஞ்சியத்தை இடிச்சுட்டு பெருசாக கட்டி நிறைய நெல் முட்டை ஆடிக்கிட்டு ஆத்மாவே உனக்காக நான் நிறைய சேர்த்து சொன்னீங்க, அதை பார்த்து சொல்லி நான் சொன்னேன். ஆண்டவர் சொன்னார் நைட்டில் நான் மதிக்கட்டவனே, இந்த நைட்டில் முன்னாடியே உயிர் எடுத்துக்கிற அந்த சத்துக்களை யார் சொன்னாங்க, யார் அனுபவிப்பான்னு சொன்னாங்க. அதுபோல் இன்னும் மனிதர்கள் தான் அநேகம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பத்தலை இன்னும் போதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் முடிந்தது நான் இருக்கிறேன். நம்ம எனக்கு பிரியமான மற்றவர்கள் நம்ம வாழ்ந்து காட்டுங்க, நம்ம உதவி செய்யணும், முடிஞ்சாலும் உதவி செய்யணும், இல்லாத உதவி செய்யணும். இவனோட வீடு தேடி யாரும் கேட்குறாங்க, என் பசிக்குது ₹10 கொடுங்க, என் 10 ஆயிட்டு என்ன குடும்பம் முன்னாடி முடிஞ்ச உதவி பண்ணுங்க. கைகள் நல்லதானே இருப்பேன் சம்பாதிக்கலாம் சொல்லாதீங்க. ₹10 கொடுக்கலாம், நீங்கள் நான் 7,000 ₹10 வாங்கி மடக்கான இந்த இல்லைன்னு வார்த்தையை சொல்லாது, கொடுத்துப்பாரு கொடுங்க.
என்ன ஆகிடும் ஒன்றுமே போய் சொல்லி ஏன் பையன் வாங்கினா அவன் இப்படி பணம் அவனும் வச்சுட்டு போகிறான். எங்கள் வீட்டில் போய் என் வாய்ப்பு கூட தான் சொல்லுவாங்க. யார் வீட்டு தேடி வந்தாங்க இல்லைன்ற வார்த்தை சொல்ல என்னால் முடிஞ்சதை கொடு இல்லைன்னு மட்டும் சொல்லுது. அந்த மாதிரி நீங்கள் மற்ற கொடுத்து உதவி பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச நம்ம கிறிஸ்டியனாக இருக்காங்க. ஆண்டவர் நல்லா 10 அவசியம் தெரியல, எல்லாருக்கும் செஞ்சார். பாவி இருக்கும் இல்லாத பார்த்தா இல்லை, யார் யாரோட வந்தால் எல்லாருமே அவருக்கு குணப்படுத்துறாங்க. அது நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது யாருக்கும் நீங்கள் இல்லைன்னு சொல்லாதீங்க, முடிஞ்சளவுக்கு உங்களால் உதவி பண்ணுங்க. அது நம்மளோட தர்மமாக இருக்கும். ஆண்டவர் நம்ம மேலே பார்க்குறேன். இறக்க கூட உள்ளவர் ஆண்டவர், இறக்கம் உள்ள நம்மளும் இறக்கம் உள்ளவனாக இருக்கணும். அல்லது ஆகவே 7வது வார்த்தையாக ஆண்டவர் சொன்னார், என் ஆவியை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த ஆவி ஆண்டவருக்கு திரும்பி சென்றது. முதலாவதாக மன்னிப்பு, 2வதாக மீட்பு, 3வதாக அரைமணிப்பு, 4வதாக கடிதப்பு, 5வது தவிப்பு, 6வதாக முடிப்பு, 7வதாக ஒப்புவிப்பு. 7 வார்த்தைகள் ஆண்டவர் பேசினார். பேசி முடித்து இந்த உலகத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஆண்டவரை விட்டுச்சென்ற பணிகள் நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்காமே திருவசனம் ஆசிரியப்பாக தலைவர். அல்லேலூயா. நல்லவரே நன்றி அப்பா. நாளை சந்தைக்கு நன்றி சொல்கிறோம். நிச்சயம் ஆசிரியப்பதாக நிச்சயமாக ஆசிரியர் ஆசிரியரும் நிச்சயம் 1000 ஆசிரியர்கள் குடும்பத்தையும் ஆசிரியப்பதாக குடும்பமாக வந்திருக்கின்ற ஆசிரியரும் மிருகசன் ஆசிரியர்கள் தொடர்ந்து காட்டுமாகட்டும். புதிய கனமையும் செலுத்துகிறோம். இயேசுக்கு ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடன்படி நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாரும் வருவாங்க. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் வழிநடத்துதலும் சகலமான ஆசீர்வாதமும் நம் அனைவரும் கூட என்று காத்துக் கொள்கிறார். ஆமென்.